பம்பாயில குண்டு வெடிக்கிறது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன தெரியும். அப்ப நான் சொல்லல. ஏன் சொல்ல விரும்பலன்னா, எங்க மக்கள் 30,000 பேர் செத்தான். எங்க மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்ல, எத்தனையோ பம்பாயில் பிழைக்க வந்த தமிழின சகோதர சகோதரிகளும் அண்ணனை கட்டி போட்டு தங்கச்சியை கற்பழிச்சான், அப்பனை கட்டி போட்டு அம்மாவை கற்பழிச்சான், பிள்ளையை கட்டி போட்டு அம்மாவை கற்பழிச்சான், கணவனை கட்டி போட்டு மனைவியை கற்பழிச்சான். அதெல்லாம் கேட்டோம்னா இதெல்லாம் செஞ்சவன் யாருன்னா மார்வாடிகளும் மராட்டியர்களும். அந்த மராட்டியத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்கள், தலித் மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். ஆனா இவ்வளவு தூண்டி விட்டவன் பார்ப்பன கும்பல்கள். எவெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல விளையாடுறானோ அவன் தான். அந்த ஷேர் மார்க்கெட்ல கொண்டு வச்சா நேத்தத்தை பணக்காரன் இன்னைக்கு ஏழை. வேற இந்தியால அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது பம்பாயை தவிர. பம்பாயில தான் ஷேர் மார்க்கெட் விளையாட்டு. பம்பாய் தான் எல்லா அரசியல்வாதி நம்பியிருப்பான். இந்திரா காந்தி போன் எடுத்து ஷேர் மார்க்கெட் சேர்மன், நாளைக்கு எனக்கு 50 கோடி வரணும்னா உடனே ஏதாவது ஒரு பொருளை ஏற்றுவானு, ஏதாவது உள்ள கமிஷன் எடுப்பான்னு கொண்டு கொடுப்பான். நீ கூப்பிட்டா உனக்கு கும்பிக்கும் கூடும் கிடையாது, குண்டிக்கு துணியும் கிடையாது. உனக்கு என்ன எப்படி கூப்பிடுவான்? அவன் அதெல்லாம் கவலையா இருப்பான். 26 நாள் தொடர் கலவரம், 90 நாள் தொடர் கலவரம், 26 நாள் பின் கலவரம். அதில் சுமார் 30,000 மக்கள் தாலி இருந்தார்கள், தள்ளுபட்டார்கள், அடிபட்டார்கள், கற்பழந்தார்கள். ஒரு பிரதம மந்திரி ஒரு எஃப்ஐஆர் போடல். ஆனா பாப்பான் கட்டடத்துல குண்டு வச்சு ஒரு 1000 பேர் செத்த உடனே இன்டர்போல்ங்கிற உலக போலீஸை கூப்பிட்டான், அமெரிக்கா ஸ்பெஷலிஸ்ட கூப்பிட்டுட்டான், ஐபிங்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ விட்டுட்டான், ராங்கிற ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ்ங்கிற புலனாய்வு துறையை விட்டுட்டான். இந்தியாவில் எவ்வளவு அரசு இயந்திரம் இருக்குமோ அவரையும் விட்டுட்டான். இது பாகிஸ்தானின் சதிங்கிறான், இது சர்வதேச சதிங்கிறான். ஆனா எனக்கு அங்க குண்டு வெடிக்கிறது ஒரு வாரத்துக்கு முந்தி தெரியும். நான் கம்முன்னு படுத்தேன். இவனெல்லாம் எந்திரிக்க ஒரு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசத்துல அவனுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப இந்த ஊர்ல ஒரு மார்வாடி இருக்கான்னு வைங்க, அவன் என்ன பண்ணுவான்? அவன் நேரடியா வந்து பாரதிய ஜனதா வாழ்க ராமதாஸ் ஒழிக சொல்ல மாட்டான். பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு இன்னைக்கு பிடிக்காத ஒரு டாக்டர் ராமதாஸ் தானே, அவர் பேர் எழுத மாட்டான். என்ன பண்ணுவான்? இந்த ஏடிஎம்கே காரன் 2 வேலை கூப்பிடுவான், 2 வேலை டிஎம்கே காரனை கூப்பிடுவான், அவனுக்கு சாராய்ச்சி வாங்கி கொடுப்பான். இப்ப எழுதுறா பாரதிய ஜனதா வாழ்க்கமா, அடிவத தின்னாலும் நம்மளே அடிக்கிற மாதிரி பண்ணி போடுவான். இந்த மார்வாடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? இவன் ஊருக்குள்ள வச்சிருந்தா தானே இவன் சொல்ல, அவனை அடிச்சு கொள்ள கூடாது. அவன் வயல் வாய்க்கால கொளுத்தி விட்டா, அவன் ஃபேக்டரியை கொளுத்தி விட்டா அவனுக்கு அது லைசன்ஸ் வாங்க, அதுக்கு நேரம் சரியா இருக்கும். இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐடியல் பிரைவேட் டெபிட் ஒர்க் ஷாப் சும்மா இருக்க விட்டா சைத்தானுக்கு தொழிற்சாலை ஆயிடுவான். அதனால ஷேர் மார்க்கெட் அடிச்சா எவன் ஷேர் எங்க இருக்குது எல்லாம் போயிடும், பல கோடி ரூபா போயிடும். அப்ப மார்வாடி அந்த ஊர்ல இருக்க வைக்கப்பட்டு அதை சரி கட்ட எங்கெங்க போய் ஷேர் விளையாண்டாலும் அங்கெல்லாம் போக வேண்டியதா போயிடும். ஊத்த கெடுத்தா ஆத்துல வச்சான். இது எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னவே தெரியும். நான் ஏன் தடுக்கல? எங்க அல்லா கனவுல வந்து சொன்னா, பாபா அங்க குண்டு வைக்க போறோம், பாபா அங்க குண்டு வைக்க போறோம், நீ கமுக்காம படுத்துக்காட்டான். அல்லா நான் இதை சொல்லணும், இல்லைன்னா இந்த நாட்டுல எனக்கு தெரிஞ்சு நான் சும்மா தான். நீ இதை போய் சொன்னீங்கன்னா உன் கண்ணை பிடிங்கிடுவேன் நானு. எங்க அல்லா சொல்றான், உன்னை நான் கண்ணை நோட்டி போடுவேன், உனக்கு கண்ணு தெரியாம பண்ணிடுவேன், உன்னை நான் நெருப்புல போட்டுருவேன். எங்க அல்லா என்னைய பிளாக்மெயில் பண்ணான். இப்ப இந்த போலீஸ் என்ன பண்ணணும்? எங்க அல்லா வேணும் ஒரு எஃப்ஐஆர் போடணும், என்னைய பிளாக்மெயில். அல்லாவுக்கு அப்பன் கிடையாது, எல்லா சாமிக்கும் அப்பன் இருக்குது. முருகன், சன்னாப், சிவன், சிவபெருமான். எப்படி எங்க அல்லா அப்பன் இல்லாதவன், பிள்ளை இல்லாதவன், பொண்டாட்டி இல்லாதவன், யாராலும் பிறப்படாதவன், உருவமற்றவன், நோ அட்ரஸ். அல்லா கேர் ஆஃப் நோ அட்ரஸ். என்னடா எழுதுவேன்? அப்ப கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோ, நாங்க என்ன சொல்லுவோம்? ஏப்பா அல்லா கனால கண்டதெல்லாம் சொல்ற, நீ உனக்கு தெரியும், நீ சர்வதேச சதி கும்பல்ல நீ சம்பந்தப்பட்டிருப்பேன். யோ கண்ட வார்த்தையில எனக்கு சொல்லாது. எங்க அல்லா வந்தார், என்னை தட்டி எழுப்பினார். பழனி பாபா, பம்பாயில நம்ம மக்கள்லாம் தாலி இருந்ததுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்துட்ட, இது உனக்கு மாத்திரம் சொல்றேன், நீ படுத்துக்க, நீ தான் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்டா. சரி நான் படுத்துக்கிட்டேன். எல்லாம் இதை போய் நான் அரசாங்கத்துக்கு போன் பண்ணி சொல்லட்டா? 9 இடங்கள நீ சொன்ன இடம்லாம் சொன்னா நெருப்புல போட்டு வேண்டாம், என்னை பிடிச்சி கொதிக்கிற எண்ணெயில போடுவீங்களா? எங்க எல்லாம் அதெல்லாம் செய்வான். எங்க எல்லாம் இன்டர்நேஷனல் சாமி, என்னும் செய்வான். நான் பார்த்தேன், எங்க அல்லாவுக்கு நான் பயந்துட்டேன், படுத்தேன். காத்தால குண்டு வெடிக்குது. நான் எங்க அல்லா சொன்ன அத்தனை இடத்துல வெடிச்சிருச்சு பார்த்தேன். இப்ப நான் வெளியே சொல்லலாம். அல்லா சொல்லியிருக்காரு 10 நாளைக்கு தானே சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு சொல்லிட்டாரு. வெள்ளிக்கிழமை முடிஞ்சு எல்லாத்தையும் சொல்லி போனேன், வெள்ளிக்கிழமை முந்தியும் சொல்லி போனேன், தூக்கத்துல எழுந்திரிச்சுட்டே நாளைக்கு வெடிக்குதான்ட்டு. அப்ப எங்க அல்லா இப்போ கோர்ட்டுக்கு போன உடனே எங்க நீ கேட்கிறாரு, உங்க அல்லா சொன்னாரான்னு நீதிபதி. ஐயா நான் இதை நம்ப மாட்டேன் பாரு. ஏன் நம்ப மாட்டேன்? ராஜீவ் காந்தி ஆட்சியில் இருக்கும்போது ராம ஜென்மபூமி பிரச்சனையில அந்த கோயில் உள்ள பூசல நேரு காலத்துல வச்சதை இழுத்து பூட்டி 145 ப்ரொசீடிங்ஸ் படி சிஆர்பிசி ஆக்ட்ல அதை ரிசீவரை போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. 1949 வச்ச சிலையை பூட்டி வச்சிருந்தாங்க. 85வது வருஷம் வரைக்கும் 36 வருஷம் பூட்டி வச்சிருந்த கோயில் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. ராம ஜென்மபூமிக்கு முதல் 30 வருஷமா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. கேஸ் விசாரிக்கிறதுக்குள்ள ஒரு பாப்பா UM பாண்டேன்னு ஒரு பாப்பா போய் JK பாண்டேங்கிற ஒரு பாப்பா நீதிபதிட்ட என்ன லோக்கல் கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது, ஐயா நேற்று ராமன் வந்து என் கனவில் அழுதார், அவருக்கு பூஜை இல்லை என்று பூஜை செய்ய அனுமதி வேணும், சாமி குற்றம் வந்துடக்கூடாது, தெய்வ தோஷம் நீங்குவதற்காக அந்த பூட்டை உடைத்து பூஜை செய்ய உனக்கு அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ ராமே வக்காலி அத்வானி கனவுல வந்து சொல்லலாம், எங்க அல்லா என் கனவுல வரக்கூடாதா மயில்?
ஏண்டா அதை வச்சு ஒரு உத்தரவு கொடுத்த போது எங்கெல்லாம் சொல்றது மாதிரி எப்படியா எங்கிட்டா போடுறா விசாரிடா பார்க்கலாம் வக்கால ஓலி. எனக்கு சத்தியமா பம்பாயில கொண்டு வச்சது தெரியும் தெரியும் தெரியும். இன்னும் எத்தனை நேரத்தில் வெடிக்க போறது நல்லா அவன் சொல்லலாம். ஆனா நான் உனக்கு சொல்ல மாட்டேன். நீ மயிர் முடிஞ்சா கேஸ் போடு. ராம மாத்திரம் அட்வானிட்டு வந்து பேசுறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பேசுறான், விஸ்வ இந்துக்காரன் பேசுறான். யாரு? ரீஜனல் சாமி. ராம யாருக்கு சாமி? 2 சிலா. ஆமா, உன் சாமி அதெல்லாம் கிடையாது. உனக்கும் 5 சங்கராச்சாரியாரும் 1 சங்கராச்சாரியாருக்கு தான் சாமி. மிச்ச 4 பேரும் செய்தான் சிவனை கும்பிடுறான். இவன் அவனை அடிச்சுக்கிட்டாரான். உன் சின்ன சாமி வந்து அத்வானிட்டு பேசுறத மாத்திரம் பார்லிமெண்ட்ல நம்ம நரசிம்மராவ் உள்பட பெருமையா படிச்சீங்க. இதே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல எழுதுனீங்க. சாமி குற்றம் வந்துடும், தெய்வ குற்றம் வந்துடும், ராம வந்து சொன்னாரு, ராம்க்கு நாமக்கு ஜெய என்னமோ கத்துனீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட உங்க சாமி பேசினா அதுக்கு கோர்ட் ஆர்டர். ஏன் சாமி எங்கிட்ட வந்து பேசினா என்னாச்சு? கொப்பமான பூரா தீந்துச்சு. இனி இந்த வெடிகுண்டு வெடிச்சதுக்கு அப்புறம் சிவசேனாக்கார வாயை திறக்க மாட்டான். இதே 90 நாளைக்கு முன்னாடி தொடர் கலவரம் முடிஞ்ச உடனே சிவசேனாக்காரன் பால் தாக்கரை விட்டுருக்கான் ஒரு அறிக்கை. முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒரு பாடம் கற்றுக் கொண்டார்கள் அப்படின்னா சரியா? இந்த பள்ளிவாசல் இடிச்சது சிவசேனாக்காரன் என்றால் பெருமைப்படுறேன். அன்னைக்கெல்லாம் என் வயிறு எப்படி அறிஞ்சிருக்கோம்? இன்னைக்கு பம்பாய் குண்டு வெடித்ததில் நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன், இன்னும் வெடிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஏண்டான ஏற்கனவே பேசணும் நீ எப்பயார போட்டுருந்தீங்கன்னா நான் இப்படி பேசியிருப்பேனா? என்ன பேச தூண்டனதே யாரு? சிவசேனா தலைவருடைய ஸ்டேட்மெண்ட். அதை நான் பேப்பர்ல தினமும் பார்க்கிறேன். அவனோட அதிகாரப்பூர்வமான சாட்சியின் பேப்பர்ல கூட போடுறான். அப்போ இந்த நாட்டில் ஒரு பாப்பான் பேசலாம், ஒரு மார்வாடி பேசலாம், மண்ணின் மைந்தன் நான் பேசக்கூடாதுன்னா இந்த நாடு எனக்கு இல்லை என்றால் இந்த நாட்டை கூறு மூட கூட தயங்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு நாடு கிடைக்கும் மாதிரி போராடுவேன், கவலைப்பட மாட்டேன். அன்னைக்கு கூட ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் 2 பேர் நல்லிணக்க கூட்டம் போட்டாங்க கலெக்டர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கருணாநிதி பீரியட்ல. அப்ப சொல்றான் நல்லிணக்க மாநாடுன்னு போட்டு விஸ்வ இந்து பரிஷத்காரன் புதுக்கோட்டையில் ஏறிட்டு கலெக்டர் முன்னாடி முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு போயே தீர வேண்டும் தான் நல்லிணக்க மாநாட்டில் வந்து பீஸ் கமிட்டின்னு போட்டான் புதுக்கோட்டையில. ஒரு பாப்பா அவன் ஏதோ நான் எதிர்த்து சண்டைக்கு போனோம்னா அங்க டிஎஸ்பி எல்லாம் என்னை பிடிச்சிட்டு அவர் பெரிய ஆள் என்னடா எல்லாம் சத்தியமூர்த்தி பாப்பானோட சொந்தக்காரனா? அட அவன் சொந்தக்காரனை எவன் முன்னாடி பிடிச்சிருக்கலாமாடா? மயக்க பிடிச்சாண்டே. நாங்க எதுக்கிட போறா இந்தியா விட்டு பாகிஸ்தானுக்கு? காவாசி தான் சின்ன வாங்கி போனா, மிச்ச முக்காவாசி மயில் வேலை பார்க்கலான்ட்டு. காவாசி தான் சின்ன வாங்கி இருக்கிறான், மிச்ச முக்காவாசி வரைக்கும் போக மாட்டேன். அவனுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு புரிஞ்சிருக்குது, 6 நாள் கழிச்சு அப்படியா இருக்கேன். நான் வேகமா சொன்னல அவனுக்கு புரியல. நாங்க எதுக்குடா போகணும்? இந்த மண்ணின் மைந்தர்களாக பிறந்தவர்கள் இன்னொரு மார்க்கத்தை தான் நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மக்களை ஒழிய நாங்களே அரோபியர்கள் அல்ல. இந்த வந்தேரிகள் நாடோடிகள் இவர்கள் வந்த பின்னால் தான் மதத்தாலும் நிறத்தாலும் இனத்தாலும் நம்மை கூறுபடுத்தி பாகுபடுத்தி பிளவுபடுத்தி நம்மை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அறிவு மழுங்க வைத்தார்கள். இவர்கள் அந்த அறிவு மழுங்களை இருந்து தெளிவு பெற்றவெல்லாம் தொப்பி போட்டார். புரொஃபசர் சொன்னிருக்காரு என் புஸ்தகத்துல, ஒரு முஸ்லிம் அணியும் தொப்பியும் ஒரு கிறிஸ்துவன் அணியும் சிலுவையும் தன்னை இழிவுபடுத்தல்ல, தன்னை அடையாளப்படுத்த, இன்னொருவனை இழிவுபடுத்தல்ல. ஆனால் இந்த பார்ப்பனன் அணியும் பூணூலோ ஏழைய பிற மக்களை தேவடியா வயல் என்று இழிவுபடுத்து. அவன் பாப்பான் பூணூல் போட்டா மிச்ச மக்கள் உங்களை எல்லாம் தேவடியா வயல் சொல்றான். உனக்கு சூடு இல்ல, சொரணை இல்ல, அவன் காலை போய் நக்கி குடிக்கிற. காலையில கோயில்ல கொடுத்தோம்னா இப்படி கொடுக்கும்போது விபூதிய குங்குமத்தை எடுத்து நீ போனவன அவன் இப்படி பாப்பான். உன் கட்டு உன் முடி வெட்டுல கண்டுக்குவான். நீ வந்து சாலைவா இல்லன்னு உன் முடி வெட்டு, இவனுக்கு ஒரு சைஸ் வெட்டு, அவனுக்கு பாப்பா ஒரு சைஸா இருப்பான். இங்க கூட ஒரு ஐயர் நின்னார், அவர் தந்தா தெரிவார். அந்த முடி வெட்ட ஒரு தனி டிசைனா இருக்கும். உன் வெட்டு தனியா தெரியும். உன்னை பார்த்த உன்னைய சூத்திரவாரே சம்ஹார நமகாமா இப்படி எடுத்து கொடுப்பான். இந்த தேசி மகனால் ஏற்படுகிற தீட்டிலிருந்து நீக்குவாயாகமா. அதே பாப்பா மனோன்னா அவனுக்கு இப்படி எடுத்து கொடுப்பான். 3 பேர்ல பிரம்மதேவ நமக்கு இவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகட்டுமா. உனக்கு இந்த வேசி மகனால் ஏற்படுகிற தீட்டிலிருந்து நீக்குவாயாக இப்படி சொல்லி கொடுப்பான். எந்த கோயிலும் போய்ப்பார், எந்த கோயிலும் போய்ப்பார். எங்க பள்ளிவாசுக்குள்ள எங்களை வேசி மகன் எங்க அஜர்த்து சொன்னார்னா தாடியில் இருக்கிற அத்தனை மயிலையும் பிரிச்சு போடுவோம். அல்லாது நல்லடியார்களே, கண்ணியமிக்க இஸ்லாமியர்களை இப்படித்தான் எங்க பள்ளிவாசல பேசணும். வேற ஏதாவது எங்களை சூத்திரம் கித்திரண்டாருன்னா கொன்னுருவோம். பாய், சகோதரன், சாஹேப், காம்ரேட், சகதோழனே, காம்ரேடுங்கிற வார்த்தையே நாங்க தான் கொடுத்தோம்.